ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வெறும் 3 பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடியதான ரவை மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரவை மைசூர் பாக்கு செய்கிறதுக்காக கடாய் வச்சுக்கலாம். ரவை மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு நாங்கள் 1 கப் ரவை எடுத்துருக்கோம். 3/4 கப்பு நெய் எடுத்துருக்கோம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் நெய் எடுத்தால் தான் நம்மளுக்கு ரவை மைசூர் பாக்கு நல்லா வரும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச 3/4 கப் நெய்யை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச ரவையை நம்ம நெய்யில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மைசூர் பாக்குக்கு ரவையை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்தால் தான் மைசூர் பாக்கு பீஸ் போடுறதுக்கு நல்லா வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரவை நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ நம்ம கடாயை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வேறு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு நம்ம ரவை அளந்த அதே கப்பில் ஒரு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதே கப்பில் ஒரு 1/2 கப் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எப்பயுமே சேர்க்குற மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் சேர்த்துக்கலாம். கலர் வந்து ஆப்ஷனல் தான். கலர் சேர்த்தா பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும். இது கூடவே ஒரு 4 ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் போடும்போது மைசூர் பாக்கு டேஸ்ட்டு வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரவை மைசூர் பாக்கு சர்க்கரை பாகு பதம் தேவையில்லை. கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இறக்கி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ரவை கூட இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குது. இது கூட சரியான பதம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையை பாகு பதத்துக்கு எடுத்துருக்கோம். கம்பி பதம் தேவையில்லை, சாதாரணமாக பாகு பதம் எடுத்தால் போதும். இந்த மைசூர் பாக்கு செஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட தடவி கட் பண்ணிக்கலாம். நம்ம மைசூர் பாக்கு பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நெய் இல்லைனாக்கா எண்ணெய் சேர்க்குறோம். இப்போது சர்க்கரை நம்ம ஒரு கெட்டியாக காய்ச்சிட்டோம். அதை இறக்கி வச்சுட்டு ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையை நம்ம அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுட்டு இந்த காய்ச்சின சர்க்கரையை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க வச்ச சர்க்கரையும் ரவை கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரையும் ரவையும் ஒன்றா நல்லா கெட்டியாகணும், அது வரைக்கும் நம்ம கலரிக்கலாம்.
பாருங்கள், சர்க்கரையும் ரவையும் கடாயில் ஒட்டாமல் எப்படி திரண்டு வருது பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி வருது. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி உருட்டினாக்கா அப்படியே கையில் உருண்டு வரணும். அதுதான் சரியான பதம். அப்போ தான் மைசூர் பாக்கு கட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா வரும், கெட்டியாக இருக்கும். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி நெய் தடவி இருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எடுத்து நம்ம தட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம பிளேட்டில் சேர்த்தாச்சு. இப்போ உடனே இதை கட் பண்ணிடலாம். ஆறிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது. இந்த ரவை மைசூர் பாக்கு ரொம்ப நேரம் காய தேவையில்ல. ஒரு அரை மணி நேரம் வச்சாலே நல்லா காஞ்சி வந்துடும், நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் வெள்ளரி விதை சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதே எப்படி வருது பாருங்கள். அதனால் ரொம்ப ஆறிட்டால் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம உடனே கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கட் பண்ணும்போதே காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் காஞ்சா போதும், ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. பிளேட்டில் கூட அடியில் ஒட்டலை, ஏன்னா நம்ம நெய் சேர்த்ததுனால பிளேட்டில் ஒட்டலை. பாருங்கள் மைசூர் பாக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், விடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சிம்பிளான சூப்பரான ஒரு மைசூர் பாக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.